உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நகை உங்க வீட்டுல காணாம போனதுனால இன்ஸ்பெக்டர் விமல் சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். எனக்கு வேற வழியே இல்ல. அதுக்கு நாங்க பர்மிஷன் வாங்கியாச்சு. ஒழுங்கா எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் உங்க கையில வழங்க மாட்டேங்க சார். வந்து வழங்க மாட்டியா? சொல்றத கேளுங்க. என்ன சார் இது? என்ன சார் பண்றீங்க? தேடி பாத்தீங்க சார். அவர் எதுவும் செய்யல. ப்ளீஸ் சார். சார் யோ கூடி வா. கூடி வாங்க. ஐயா வாங்கய்யா. நீங்க போங்க. ஐயா வாங்கய்யா. நீங்க போங்க. வாங்க வாங்க. வாங்க வந்து வண்டி கூட்டி வாயா. வாங்க வாங்க. ஐயோ சொல்லுங்க. போங்க இப்படி அநியாயம் பண்றீங்களே. ஐயோ என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ பாட்டி இல்ல என்னாச்சுமா? அழாதீங்க பாட்டி, அழாதீங்கம்மா. சிலைய காணனதும் கண்டிப்பா ராணி அதை தேடி போவா. அவளால அல்லலிம கண்டுபிடிக்கவே முடியாது. தொலைஞ்சா ஒருவேளை அவ கம்ப்ளைண்ட் பண்ணி பொம்மி அதை தேடி போனா நவபாஷண சிலைய வச்சு அல்லலிம் பொம்மி கதையை முடிச்சிருவாரு. அதானே அத்தை? பக்கா இதான் பிளான். இது கண்டிப்பா நடக்கும். அம்மா சித்தார்த், அந்த பொம்மி ராணி சித்தார்த் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே காலி. இனிமே நம்ம ராஜ்யம்தான். சொத்து முழுக்க நமக்கு தான். வாடா. சார் 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 இப்படி சொல்ல சொல்ல கேட்காம எங்களை உள்ள கொண்டு வந்து போட்டீங்களா? இன்ஸ்பெக்டர், இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே தீரணும். யோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் உன் தாத்தாவுக்கும் நான் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல யாரு யாருக்கு பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியும். யோ பெருசு, பார்க்க நல்ல பெரிய மனுஷன் மாதிரி இருந்துகிட்டு உனக்கெல்லாம் எதுக்கியா இந்த பழப்பு? உன் பேரன் இந்த காலத்து பையன், அவன் தான் ஏதோ புத்தி கட்டு பண்ணிட்டானா? நீ பெரிய மனுஷன் தானே, உனக்கு எதுக்கியா இந்த ஈன பழப்பு? அதுவும் சாமி சிலைய போய் திருடி இருக்க. பெரிய ஆளியா நீ? சார், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. சார், என் தாத்தா பத்தி உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும் தெரியும். ஆனா இப்பதானே எல்லாமே தெரியுது. அப்புறம் நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாத, புரியுதா? தர்மகர்த்தா பதவி கொடுத்த உடனே சாமி நகையை திருடின குடும்பம் தானே. உங்க தாத்தாவை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் நான் எதுவும் தனியா தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அதான் உங்க குடும்ப பெருமையை பார்த்து ஊரே சிரிக்குது. யோ போய் உட்காருங்க. கான்ஸ்டபிள் இவங்கள பாருங்க. இன்ஸ்பெக்டர், தாத்தா தாத்தா என்னாச்சு? வலிக்குதுடா. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் சார், என் தாத்தா உடம்பு சரியில்லை, தண்ணி கொடுங்க சார். சார் இரியா, என்ன கத்துற? தாத்தா உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். ஏயா உயிரை எடுத்து தொலைற? தாத்தா கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் சார். சார் சீக்கிரம் சார், குடிங்க. டா குடியா. குடிங்க சார். தமன்னா
பொம்மியோட காரியத்திலிருந்து எல்லாரோட காரியத்தையும் அல்லலியும் தொடங்கிட்டாரு. இனி அந்த பொம்மி காலி. மனோ, பொம்மியோட ஆவி அழியறது நிச்சயம். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்போ நாம எல்லாரும் சாகவே மாட்டோம். ஏன்பா சித்தார்த், தாத்தா நமக்கு மட்டும் ஏன்பா இப்படி நடக்கணும்? நாம யாருக்கு எந்த தீமையும் பண்ணதே இல்லையேப்பா. சாமி சிறையும் நகைகளும் திருடுற அளவுக்கு நாம என்ன அவ்வளவு மோசமானவங்களா? நாம கும்பிடுற கடவுளுக்கு கூட கண் இல்லையா? தாத்தா, இவங்கெல்லாம் சொன்னா அது உண்மையாயிடுமா? இந்த மாதிரி பொய்யான விஷயத்த நினைச்சு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க தாத்தா. இது அப்பட்டமான பொய் கேஸ் நீங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். தாத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க தாத்தா. ஃபைல் பண்ணு சார். தாத்தா, தாடிகாரா. மா இல்லம்மா, யார் மணி? மாமா ராணி வந்திருக்கா? தாத்தா, ஆண்டவா, தாத்தா, தாத்தா. யோ, என்னையா நீ எப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டா? தாத்தாக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அது தாத்தாவை அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு. அதான் தாத்தா ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு கலங்கி போய் உட்காந்துருக்காரு. அவரை நான் சமாதானப்படுத்திட்டு தான் இருந்தேன். இந்த பாரியா, சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா சூரியனை திருடன்னு சொல்லிருவாங்களா என்ன? விட்டு தள்ளியா. முதல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம், இந்த சதிக்கு பின்னால யாரு இருக்கிறான்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். நீ ஒன்னும் வருத்தப்படாதன்னா. ராணி, சுகாசினி நம்ம வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து நல்லவ மாதிரி பேசி எனக்கு அந்த பொக்கையெல்லாம் கொடுத்தா அல்ல, அப்ப கூட நான் சொன்னேன்ல ஏதோ தப்பா இருக்குன்னு. ஆமாயா, நீ சொன்னதுக்கு அப்புறம் கூட எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. சுஹாசினி வந்தது எனக்கும் கொஞ்சம் உறுத்தலாவே இருந்துச்சுப்பா. இத நான் ஐயா, என்னையா நடக்குது? யார் அவங்கள பேச விட்டது? சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்கயா. அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்கயா. மா, மாமா எங்க? சார், மா, சார், இதுக்கப்புறம் என்ன பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசுங்கம்மா. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்த போறேன். சார், இவங்கள பார்த்தா சாமி சிலைகளையும் நகைங்களையும் கொள்ளடிக்கிறவங்க மாதிரி இருக்குது. எங்களது ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் சார். தயவு செஞ்சு அவங்க மேல எஃப்ஐஆர்லாம் போட்டுறாதீங்க சார். மா, என்னம்மா பேசுற? எஃப்ஐஆர் போடாம இவங்களை லாக்அப்ல வச்சிருந்தா என் வேலை தான் போகும். இப்ப என்னமோ சொன்னீங்க பாரம்பரியமான குடும்பம்னு. இந்த மாதிரி பெரிய மனுஷங்க தான் இப்படியான சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்றாங்க. சார், எங்க தாத்தாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன ஆகும்னா எங்க தாத்தாவை பத்தி தெரியுமான்னு ஆளாளுக்கு கேள்வி கேக்குறீங்க. அவர் என்ன இந்தியன் தாத்தாவா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.